அஸ்ஸலாமு அலைக்கும். டிசம்பர் 6, 1992 இந்தியாவின் கருப்பு நாள். பாபர் மசூதி இடிப்பு தினம், அம்பேத்கர் நினைவு தினம். சங் பரிவார் கும்பல் என்ன செய்றாங்க? மிகப்பெரிய சங்கி கூட்டத்தை கூட்டு போய் பாபர் மசூதி இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. பாபர் பள்ளியை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. இடிச்ச உடனே என்ன பண்றாங்க? இடிச்ச உடனே இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் பேசல. முதல் குரலாக அதை கண்டிச்சது பாத்தீங்கன்னா அண்ணன் திருமா தான். அண்ணன் திருமாவுக்கு அப்புறம் தான் என்ன செய்றாங்க? எல்லாரும் வந்து அதை கண்டிக்கிறாங்க, அது அநீதின்னு சொல்றாங்க. அதை கண்டிச்சு மதுரையில் மிகப்பெரிய பேரணியே போனார் அண்ணன் திருமா. இஸ்லாமிய மக்களுடைய உண்மையான பாதுகாவலரா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் திருமா தான் இருக்கிறார். பாபர் மசூதி இடிச்சாங்க, இடிச்ச வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த மசூதி இடிச்சாங்கல்ல, இடிச்சவங்க எல்லாம் விடுதலை, அவங்க நிரபராதிகள். அந்த நில விவகாரம் இருக்குல்ல, பாபர் பள்ளி இருந்த இடத்துல ராமர் கோயில் கட்ட சொல்லிட்டாங்க. ராமர் கோயில் இன்னைக்கு கட்டிட்டாங்க. முஸ்லீம் மக்களுக்கு ஊருக்கு ஒதுக்குறோம் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை கூட நினைச்சாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. அதை கூட இஸ்லாமிய மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா சங்கிகளுக்காக இல்ல, சங்கிகளுக்கு பயந்தோ இந்த RSS பிஜேபிக்கு பயந்தோ இல்ல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தொப்புள் கொடி உறவா இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களும் இந்த ராமர் கும்பிடுவாங்க, ராமர் கோயிலுக்கு போவாங்க. அந்த சகோதரத்துவத்தை அதுக்காக என்ன பண்ணாங்க? அதை அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு கடந்து போனாங்க. ஆனா கடந்து போக என்ன பண்றாங்க? ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கா போறாங்க. யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசுறாரு, இன்னும் யூபியில வந்து கிட்டத்தட்ட 40,000 பள்ளிவாசல் இடிக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இந்துக்களோட இடம்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கப்புறம் நானாவி பள்ளிவாசல், சாம்பல் பள்ளிவாசல், மதுரா, காசி, ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்றாங்க. இங்கெல்லாம் வந்து இந்து இடம், இதெல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வராங்க, கலவரம் செய்யணும்னு வராங்க. தொடர்ந்து நாங்க பொறுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றை கோரிக்கையா இப்ப நாங்க என்ன வைக்க போறோம்னா, ஏன்னா நீங்க பாட்டுக்கு வரீங்க, இது வந்து இந்த இடத்துல வந்து பள்ளிவாசலுக்கு வந்து இங்க வந்து ராமர் பிறந்தார், இந்த பள்ளிவாசல்ல ஏற்கனவே கோயில் இருந்துச்சு, இது எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க, அந்த சொத்தை நீங்க அபகரிக்கிறீங்க. நீதிமன்றத்துக்கும் போறீங்க, அங்க உங்களுக்கு தேவையான தீர்ப்பு கிடைக்குது. ஏன்னா இந்தியாவிலேயே நீதிபதிக்குன்னு ஒரு அணி வச்சிருக்க ஒரு கட்சினா அது பாஜக தான். அவங்களுக்கு எந்த விதமான நீதிமன்றத்துக்கு உடனே போறதுக்கு காரணம்னா அவங்களுக்கு தேவையான தீர்ப்பு கிடைக்குது. இது வந்து இந்துக்கள் இடம், ஒரு மசூதி காட்டி இது இந்து இடம்னு சொல்லி அவன் வந்து எந்த விதமான ஆதாரத்தை காட்ட தேவையில்லை. நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கைன்னு சொன்னா போதும். பெரும்பான்மை மக்கள் நம்பிக்கைன்னு சொல்லி தான் பாபர் மசூதி தீர்ப்பு வாங்கினாங்க. அதுபோல எல்லாத்திலையும் எப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படையிலையும் ஆதாரத்தின் அடிப்படை தீர்ப்பே கிடையாது. இப்போ நாங்க என்ன சொல்ல போறோம்? நீங்க அங்க இருந்து இப்போ வந்துட்டே இருக்கீங்க, நாங்க எவ்வளவு தூரம் கடந்து பொறுத்து வந்தோம். இப்போ நாங்க என்ன சொல்ல போறோம்னா, ராமர் கோயிலை இடிச்சிட்டு எங்களுக்கு பாபர் மசூதி கட்டி கொடு. ஏன்னா நாங்க பொறுத்துக்கிட்டே இருக்கோம். சரியா, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அங்கதான் முடிக்க முடியும். ஆரம்பிச்ச இடம் பாபர் மசூதி, நாங்க அங்கேதான் முடிக்க முடியும். அதனால நீ இப்ப வந்து பாபர் மசூதி இருந்த இடத்துல நீ ராமர் கோயில் கட்டிட்ட, நீ இப்ப இந்த ராமர் கோயில் இடிச்சிட்டு அதே இடத்துல எங்களுக்கு